வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இப்போது டிசைனர் கிளாத்தில் நம்ம சாரீக்கு பொருந்துகிற மாதிரி பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் மாடல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது சாரீ கலரில் பாலி காட்டன் கிளாத்து 1/4 மீட்டர் எடுத்துருக்கிறேன். சாரியில் இருக்கிற பார்டருக்கு பொருந்துகிற மாதிரி டிசைனர் கிளாத் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேப்பர் கேன்வாஸை நம்ம 2ஆக மடித்து நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்தலாம். 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். நெக்கோட உயரம் 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். அளவுகள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ணுங்கள். இந்த சைட்லேயும் நம்ம 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு எப்போதும் நம்ம நெக்குக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சி, இதில் ரவுண்டு நெக்கு நம்ம எப்போதும் எப்படி அடையாளப்படுத்துவோமோ அதே மாதிரி அடையாளப்படுத்திடுங்க. அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மேலிருந்து இந்த லைன் கொஞ்சம் வளைவாக உள்பக்கம் வந்து வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சு வர மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இந்த சைடில் 1.5 இன்ச்சுக்கு இந்த டிசைன் பண்ணுற பகுதியை நெக்கு பகுதிக்கு வெளிப்பக்கம் நம்ம அடையாளப்படுத்திடலாம். 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 அரை வட்டமாக வரையலாம். 3 அரை வட்டமாக வரையிறது மேலே கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கிறேன். விட்டுட்டு நம்ம கீழே வரைஞ்ச லைனில் அப்படியே தொடர மாதிரி அந்த லைன் வருது. இப்போ இந்த கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் ஒரு 2 அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்பில் இருக்குது. இதை நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். இப்போ இது 5 சின்ன பீஸ் எடுத்துருக்கிறேன். அதை அப்படியே நம்ம 2ஆக மடித்து 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இந்த பகுதியில் 2.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அடையாளப்படுத்திட்டு அதை அப்படியே அரை வட்டமாக வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். 5 பீஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத் எடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் வச்சு அயன் பண்ணணும். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். உள்பக்கம் கட் பண்ணி எடுத்த கேன்வாஸ் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வைங்க. அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். நம்ம வெளிப்பக்கம் லைட்டாக அயன் பண்ணிவிட்டு உள்பக்கம் இருக்கிறத எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா அயன் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை இந்த கிளாத்தில் வச்சு அப்படியே அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கேன்வாஸோட சைடில் அப்படியே எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேன்வாஸுக்கு மேலே அதோட எட்ஜில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் மெயின் கிளாத் வைக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். 2 பீஸும் ஒன்று போல் வச்சுட்டு நேராக ஒரு தையல் தைச்சதுக்கப்புறம் கேன்வாஸ் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. தைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வளைவாக உள்ள டிசைனுக்கெல்லாம் நம்ம கிளாத் வந்து ஒன்று போல் கொஞ்சமாக நம்ம விட்டு கட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம கிராஸில் கட் பண்ணி எடுக்க வேண்டாம். அப்படியே நம்ம திருப்பி எடுக்கும்போது ஷேப் ரொம்ப நல்லா வரும். அந்த கார்னர் பகுதியில் மட்டும் கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம அப்படியே திருப்பி எடுக்கலாம். இந்த சைட்லலாம் ஒரு பென்சில் ஏதாவது வச்சு அந்த பகுதியில் அப்படியே வெளிப்பக்கமாக எடுங்க. நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி வெளிப்பக்கம் இழுத்து விட்டுருங்க. இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிடலாம். தச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த பீஸில் கேன்வாஸுக்கு வெளிப்பக்கம் அதோட எட்ஜில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஒரு லைனிங் கிளாத் எடுத்து அதுக்கு மேலே வச்சு கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக அந்த வளைவாக இருக்கிற பகுதியில் மட்டும் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். கொஞ்சமாக கிளாத்தை விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸில் கட் பண்ணி எடுக்காமல் அப்படியே திருப்பி எடுத்துடலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நல்லா இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் பைப்பிங் பண்ணலாம்.
இந்த பகுதியில் கேன்வாஸ் இருக்கிற பகுதியிலையும் நேராக ஒரு தையல் தைச்சிட்டு வெளிப்பக்கமும் அதோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இது கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைக்கலாம். ப்ளவுஸ் கலரில் கிராஸ் பீஸ் பாலி காட்டன் கிளாத் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸோட கிளாத் வேணாலும் கட் பண்ணி எடுக்கலாம். கிராஸ் பீஸோட அகலம் 1 இன்ச்சில் இருந்தாலே போதும். இன்னும் ரொம்ப அகலமாக இருக்க வேண்டாம். சின்ன பீஸுக்கு அப்படிங்கும்போது அகலம் கம்மியாக இருந்தால் போதும். ஆனால் இதில் நம்ம ஒன் சைடாக மடித்து தைச்சிட்டு தான் இதில் நம்ம பைப்பிங் பண்ணணும். தைச்சி முடிச்சாச்சு. 5 பீஸுமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம இந்த சைடில் வைக்கலாம். வச்சுட்டு நம்ம இதுக்கு வெளிப்பக்கம் 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம விட்டுருந்தோம் பாருங்கள், அந்த அளவுக்கு இந்த பீஸ் மேலே தெரிகிற மாதிரி அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. கரெக்டாக 2 பக்கமும் ஒன்று போல் வர மாதிரி அப்படியே வச்சுருங்க. ஒரு பீஸ் வச்சிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எல்லா பீஸும் நம்ம வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. இது சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 4 மடித்து முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கலாம். எல்லாமே தைச்சதுக்கப்புறம் இந்த 2 பீஸ் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். தைச்சதுக்கப்புறம் இந்த பகுதியில் வைக்கலாம். அதில் கொஞ்சம் கேப் தெரியுது பாருங்கள், அந்த பகுதியில் அப்படியே வச்சுட்டு சைடில் அதுக்கு வெளிப்பக்கம் எல்லாமே நம்ம அதில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். எல்லா பீஸும் ஒரே அளவுக்கு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஒன்று போல் வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் கொஞ்சமாக அப்படியே தைச்சி விட்டுருங்க. அப்படியே கட் பண்ணி எடுக்காமல் அப்படியே திருப்பி தைக்கும் போது 2 தையல் விழுந்துடும். இது காப்பர் கலரில் டிஷ்யூ கிளாத்து கட் பண்ணியிருக்கிறேன், கிராஸ் பீஸ். இப்போ அந்த ப்ளவுஸில் இந்த கலரில் டிசைன் இருக்கிறதுனால அதுக்கு பொருந்துகிற மாதிரி எடுத்துருக்கிறேன். 2 மடித்து 4 இன்ச் அளவு தைச்சிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக கிளாத் இருந்தால் போதும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம கம்பி போட்டு பைப்பிங் பண்ணலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த பகுதியில் வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இந்த பைப்பிங்கில் 2 பக்கத்துலேயும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். ஒரு சைடாக நான் ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். இந்த சைடில் அந்த பிங்க் கலர் பீஸுக்கு மேலே வரைக்கும் இந்த பைப்பிங் வரணும். இந்த மாதிரி இந்த சைடில் வந்ததுக்கப்புறம் அப்படியே மடித்து விட்டுட்டு திருப்பி விடுங்க. அந்த கார்னராக வர வேண்டாம், அப்படியே திருப்பி விட்டுருங்க. நல்லா திருப்பி விடும்போது கீழே இந்த ப்ளவுஸில் வரக்கூடிய அந்த வளைவு வந்து மேலே வரைக்கும் வரும்போது நல்லாயிருக்கும். இந்த சைடில் வந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டுட்டு இன்னொரு வளைவுக்கு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. இதெல்லாம் ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இந்த பைப்பிங்கில் இன்னொரு சைட்லேயும் தைச்சி விடணும். இது நம்ம ஒரு சைடாக நான் தைச்சிட்டு வரேன். எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள். ஒரு வித்தியாசமான இந்த ப்ளவுஸ் மாடல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் மாடல் வந்து இந்த டிசைனர் கிளாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. சாரீக்கு பொருந்துகிற மாதிரி இதை நான் பண்ணியிருக்கிறேன். இப்போது உங்கள் சாரீ என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாலி காட்டன் கிளாத்தோ சில்க் காட்டன் கிளாத்தோ நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.